السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. يا معاشر المسلمين رحمكم الله. روى البخاري ومسلم عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة أمسك والإمام يخطب فقد لغوا فاستمعوا وأنصتوا رحمكم الله. Maka Jumat berikut Allah ada yang boleh insyaallah boleh. Nabi sallallahu alaihi wasallam berkata Abu Hurairah radhiyallahu anhu dari kiamat cara bahkan சகோதரனை பார்த்து பேசாதே வாய்மொழியிலே இருக்கும் நாளும் ஜும்மாவுடைய பரம்பரையில் இருக்கிறார் கூறுகிறார். எனவே ஜும்மாவை வாழ்நாள் கேட்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா அல்லாஹ். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Allahu akbar, Allahu akbar, Allahu akbar, Allahu akbar. Asyhadu an la ilaha illallah. Asyhadu an la أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الصلاة. حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله أكبر. لا إله إلا الله. Alhamdulillah, alhamdulillahi rabbil alamin. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Asyhadu an la الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد
يا معشر الشباب من استطاع منكم الباءة فليتزوج فإنها أغض للبصر وأحسن للفرج ومن لم يستطع فعليه بالصوم فإنه له وجاء وكما قال عليه الصلاة والسلام متفق عليه. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அளவற்றாகிய நிகரற்ற அன்புடையனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலவாத்தும் ஸலாமும் நிகழ்வுகளின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னாருடைய பரிசுத்தமான மனைவியர்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள், மேலும் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் வாழ்க்கையையும் அனுபவமாக பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், மேலும் கியாமத் நாள் வரக்காட்டி வரக்கூடிய முஸ்லிமான மீனான அனைத்து ஆண்கள் பெண்கள் மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்டாக்கியருள்வானார். புனித ஜும்ஆவுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பள்ளியில் இத்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த நேரத்திலே இந்த சந்தர்ப்பத்தை படிச்சிறப்பு அல்லாஹ்வை பெருமாள் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செஞ்சு கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தினுடைய அனைத்து நிலைமைகளுக்கும் சொந்தக்காரன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எதை நாடுகிறானோ அது இந்த உலகத்தில் நடக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடாத எந்தொன்றும் இந்த உலகத்தில் நடக்கிறதே. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமைகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். ஒவ்வொரு மனிதனை ஒவ்வொரு நிலைமையில வைத்திருக்கிறவரும் அல்லாஹ் ஒருவன் மட்டும். சில மனிதர்களை அல்லாஹ் செல்வந்தர்களா, சில மனிதர்கள் அல்லாஹ் ஏழைகளா, சில மனிதர்கள் உலகத்தில் கண்ணியமானவர்களா, அந்தஸ்து கூடினவர்களா, சில மனிதர்கள் கண்ணியம் குறைவானவர்களா, அந்தஸ்து குறைவானவர்களா, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு நிலைமைகள் வச்சிருக்கிறார். இந்த அனைத்து நிலைமைகளுக்கும் சுத்தக்காரன் அல்லாஹ். இந்த நிலைமைகள் உருவாக்கியவனும் அல்லாஹ். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி பொருந்தி கொண்ட ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாம் மார்க்கம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், அல்-யௌம, அதாவது அந்த அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் இறக்கின குர்ஆனாய அல்-முஸ்லிம் அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாளில் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய பாக்கியம் அருள்கள் இன்றைய நாளில் பூர்த்தியாகி வரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, மார்க்கம் என்று சொன்னால் உங்களுக்கு இஸ்லாம் தான், அந்த இஸ்லாம் மார்க்கத்தை நான் பொருந்தி கொண்டேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் மார்க்கம் அழகானது, எல்லாருக்கும் வாழ்றதுக்கு லேசியானது, பூர்த்தியான ஒரு மார்க்கம். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு புறப்பாட்டையும் வச்சது. ஒரு பணக்காரர் முஸ்லிமாகிட்டார்கள், அவர் அந்த பணத்தை கொண்டு எந்த முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்தா இந்த துனியாலே நிம்மதியாக இருப்பார், மௌத்துக்கு பின்னாலே நிம்மதியாக இருப்பார் என்றதை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லி தந்துதானே. ஒரு ஏழை இந்த உலகத்தில் முஸ்லிமாக வாழ்றார், அந்த ஏழை முஸ்லிம் உலகத்தில் எந்த முறையில் வாழணும் என்றதை சொல்லி தந்துதானே, மார்க்கம் சொல்லி தந்துதானே. அந்த முறையில் வாழ்ந்தா அவருக்கு உலகத்தை பெற்றி மௌத்துக்கு பின்னாலே. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல்மார்களை அனுப்பி அவருடைய வேதத்தின் மூலமாக எங்களுக்கு படிக்கிறாரா, உலகத்தில் உங்களை எந்த நிலைமையாக இருந்தாலும் அந்த நிலைமையை வச்சு நீங்க எப்படி அல்லாஹ் சந்தோஷப்படுது. அது அடிப்படையில் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களை வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா நிலைமைகளையும் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் திருமணம்.
திருமணம் என்பது இது மனுஷனா பிறந்துட்டா அவரோட வாழ்க்கையில அவர் அனுபவிக்கக்கூடிய ஒன்று, கடந்து செல்லக்கூடிய ஒன்று திருமணம். அப்ப இந்த திருமணம் மார்க்கம் சொல்ற பிரகாரம் எப்படி அமையும், அது எப்படி அமைஞ்சா அவர் இந்த உலகத்தையும் சரி மௌத்துக்கு பின்னாலேயும் சரி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வார் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வேதத்தின் மூலமாக ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக மக்களுக்கு சொல்லி தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச விடயம்தான் முதலாவது திருமணம். அதனுடைய நோக்கம் எதாவது இருக்கும். திருமணத்தினுடைய நோக்கம் துனியாவாக இருக்கக்கூடாது, பணமாக இருக்கக்கூடாது, குடும்ப அந்தஸ்தாக இருக்கக்கூடாது. திருமணத்தினுடைய நோக்கம் என்பது தீனாக இருக்கணும் என்று சொல்லி ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். அப்ப தீன் என்பது எப்படி? இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய திருமண வாழ்க்கையை முழுக்க வச்சு பார்த்து கொள்ளணும். ஏந்த திருமண வாழ்க்கை எந்த நோக்கத்தில் போகுது? தீனுடைய நோக்கத்தில் போகுதா இல்லாட்டி துணியான நோக்கத்தில் போகுது? இதை ஒவ்வொருத்தரும் பார்த்து கொள்ளணும். இப்ப இன்றைக்கு தீன் என்று சொன்னா சில அடையாளங்கள் இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு மனிதர் அவருக்கு பார்க்கறதுக்கு ஒரு தீன்தாரி மாதிரி இருக்கிறார், அவர்கிட்ட தீனுடைய சூழல் உள்ள அந்த தோற்றங்கள் இருக்கு. இது மாஷா அல்லாஹ் அவருடைய தீன்தாரி என்பதுக்கு அடையாளம் தான். ஆனா உண்மையான தீன்தாரி என்பதுக்கு அடையாளம் மார்க்கம் என்ன தெரியுமா சொல்லி தருது? யாராக இருக்கட்டும், எப்படியாப்பட்டவராக இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள் வரும், சில நிலைமைகள் உருவாகும். அந்த நேரத்தில் தீனா துனியாவா என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டம் வரும். இந்த கட்டத்தில் யாரு தீனை தேர்ந்தெடுக்கிறார்களோ இவர்கள் தான் தீன்தாரி. இந்த கட்டத்தில் யாரு துனியாவை தேர்ந்தெடுக்கிறார்களோ இவருக்கு வெளி தோற்றங்கள் தீனுடைய என்ன அடையாளங்கள் இருந்தாலும் இவர் தீன்தாரில முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, நாங்க ஒரு பயணத்துக்கு போகிறோம், அவசரமான ஒரு பயணம், வெளியே ரெடியாக கொண்டிருக்கிறோம், எல்லாரும் ரெடி, போரை மட்டும்தான் இருக்கு. இப்ப பாம்பு செல்ல பள்ளி பாம்பு சத்தம் கேட்கும், பாம்பு சத்தம் கேட்கும். இப்ப இந்த குடும்பத்தின் நிலைமை எப்படி இருக்கு? இந்த குடும்பம் பிரயாணத்தை கொஞ்சம் முன்ன பின்ன செஞ்சுட்டு அல்லாத கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொல்லி கொடுக்க வந்தா இது தீன்தாரி உள்ள குடும்பம், இது தீன் உள்ள குடும்பம் இல்ல. தொழுகையை கொஞ்சம் முன்ன பின்ன செய்வோம், பறவைக்கு தொழுது கொள்வோம், இல்லாட்டி லேட்டாக தொழுது கொள்வோம். முதலாவது இந்த பிரயாணத்தை பார்ப்போம், இதுக்கு முன்னுரிமை கொடுப்போம் என்று சொல்லி முன்னுரிமை கொடுத்தா இது துன்யாதாரியான குடும்பம். இது மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுது. ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட மகள் வாரா ஃபாத்திமா ரலியல்லாஹு என்னதுக்கு வாரா? ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பிக்கிறாங்க, உங்களோட வாப்பா கிட்ட கொஞ்சம் கனிமத் பொருட்கள் வந்து கொஞ்சம் கனிமத் பொருட்கள் வந்து, அதனால உங்களோட வாப்பா கிட்ட கொஞ்சம் பேருக்கு தேவைகளை சொல்லி ஒரு 5 ஆடு எடுத்துட்டு வாங்கிட்டு சொல்லி அனுப்புறாங்க. இதை எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவங்களுக்கு இதை பேருக்கு வெட்கத்தோடு கேட்கிறாங்க. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கபீலா, அதாவது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தலைவர், அவருக்கு எவ்வளவு உரிமை இருக்கு, தனக்கு கிடைச்ச கனிமத்தை கொடுத்து அனுப்புறதுக்கு உரிமை இருக்கு. ஆனால் அந்த இடத்துல வச்சு தன்னுடைய மகளை சோதிச்சு பார்த்தாங்க. தன்னுடைய மகள் தீன்தாரியா துனியாதாரி? தோற்றங்கள் எப்படி வேண்டாம் இருக்கலாம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை வச்சுதான் முடிவு இருக்குது. இவங்க தீன்தாரியா துனியாதாரி? ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளே, நீங்க சொல்றீங்க சரி, எனக்கு 5 ஆடு இருக்குது, அதே நேரத்தில் எனக்கு இப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லி தந்தது போன 5 zikr இருக்கு. இந்த ரெண்டுல எது வேணும் உங்களுக்கு? 5 ஆடு வேணுமா, 5 zikr வேணுமா? அப்ப இப்படியாப்பட்ட கட்டத்துல தான் ஒரு மனிதன், ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு குடும்பம் முடிவு எடுத்துக் கொள்ளலாம். நாங்க துன்யாதாரியான குடும்பமா தீன்தாரியான குடும்பமா? ரெண்டு முழுக்க வந்து நிற்கும். இதுல எதை எடுக்குது, எதுக்கு போறது?
ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க அந்த ஆடை தரலாட்டி பரவாயில்ல, எந்த ஜிக்ர ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு இப்போ வந்து சொல்லி தந்தாங்களோ அந்த ஜிக்ர எனக்கு சொல்லிதான். யா அவ்வலல் அவ்வலி வ யா ஆஹிரல் ஆஹிரி வ யா அல் குவத்தில் நபி வ யா ராஹிமல் மசாகி வ யா அர்ஹமர் ராஹிமீன் சொல்லி கொடுத்தாங்க. இப்படியே போறாங்க கணவனை சந்திக்கிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு மா வராகி யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே என்னத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு வார்த்தையை பாருங்க. சொல்றாங்க, உங்களுக்கு இருந்து போற நேரத்துல நான் துணியாம எடுத்துட்டு வரணும் என்ற நோக்கத்தோட போனேன். ஆனா நபி உங்களுக்கு இருந்து வாரேன், துணியாவுக்கு பகரமாக நீர் எடுத்து கொண்டு வாரேன். எனக்கு ரசூலுல்லாஹ் இந்த 5 கலிமாக்களை படிச்சு தந்தாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ഖൈറു அய்யாமிக யா ஃபாத்திமா, உங்களோட வாழ்நாளிலே சிறந்த நாள் நீங்க எப்ப துனியாவை விட்டுட்டு தீனை தேர்ந்தெடுத்து வந்தீங்களோ அந்த நாள் தான் உங்களோட வாழ்நாளிலே சிறந்த நாள் என்று சொல்லி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து புகழ்ந்து பேசினார். அப்ப அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப எங்களோட குடும்பம் ஏந்த நிலைமை இதை வச்சு முடிவு செய்யலாம். ஒரு கட்டம் வருது, அல்லாஹ்வோட கட்டளை வருது, அதே நேரம் துனியாவுடைய ஒரு தேவை வருது. இந்த ரெண்டில நாங்க எதுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமோ அதை வச்சு முடிவு செஞ்சு கொள்ளலாம் நாங்க எப்படியாப்பட்ட குடும்பத்தினர்களாக இருக்கிறோம். எனவே மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருது, முதலாவது குடும்பத்துக்கு தேவை, குடும்ப முக்கியத்துவப்படுத்தலும் தீனமோ நோக்கமாக வச்சுதான் ஒரு குடும்பம் பார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களோட திருமண வாழ்க்கை பெண் வீட்டார்கள் கணவனை தேர்ந்ததாக இருந்தாலும் சரி, அதே நேரம் கணவனுடைய கூட்டார்கள் ஒரு பெண்ணை தேர்ந்ததாக இருந்தாலும் சரி, அந்த 2 பேரும் 2 குடும்பத்தினர்களும் எதை மையமாக வச்சு தேடணும்? அந்த வரக்கூடிய கணவர் தீர்ந்தாரியாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவரா, வரக்கூடிய அந்த பெண், எங்களோட வீட்டுக்கு வரக்கூடிய அந்த மனைவி, அந்த பெண் அவ தீந்தாரியா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர். இன்றைக்கு அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சும்மா இருக்கிற நேரத்துல மஸ்ஜிதோட தொடர்பாயிருக்கும், டைமுக்கு நேரத்துக்கு சொல்லுவோம். ஆனா எங்கேயாவது ஒரு ட்ரிப்பி கொண்டு போனா குடும்பத்தோட போயிட்டு இருக்கும். குடும்பத்தோட பெரிய ஒரு பஸ்ல ஒரு வேன்ல ஃபுல் புக்கிங் எல்லாம் சல்லி போட்டு பேத்தாச்சு. இப்ப அங்க போனதுக்கு பின்னாலும் பள்ளிட நிலவு இல்லை, குர்ஆன் நிலவு இல்லை, ஜிக்ருடைய நிலவு இல்லை, தஹஜ்ஜத் இல்லை. ஆனா சும்மா இருக்கிற டைம்ல எல்லாம் கேட்கணும். சும்மா இருக்கிற டைம்ல நேரத்துக்கு பள்ளிக்கு முன் சப்ல. ஆனா எங்கேயாவது ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு சொன்னா நானும் சரி நீங்களும் சரி ஆகிராவை மறக்கிறோம். இது தீனுள்ள குடும்பம் இல்லை. எந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களோட குடும்பம் எங்க போனாலும் எப்படியாப்பட்ட சந்தோஷத்துல இருந்தாலும் தீன மறக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய குடும்பம் தான் தீனுடைய குடும்பம். கல்யாணத்தை எடுத்து பாருங்க, கணவன் அன்றைய நாள் தான் மாப்பிள்ளையாக போறவர், அவருக்கு அன்றைய நாள் எவ்வளவு ஒரு முக்கியமான நாள். அவர் அல்லாஹ்வோட எவ்வளவு தொடர்பு உண்டாக்கிட்டு அந்த மனைவி கிட்ட போகணும். ஏன் அன்றைய நாள்ல வச்சு அல்லாஹ் அவருக்கு சாலிஹான பிச்சரத்தை கொடுக்கிறார். அவர் அல்லாஹ்வை பயந்து போகணும். ஆனா திருமணம் முடிக்கக்கூடிய அன்றைய நாள்ல அவருடைய தொழுகையில ஆராய்ச்சி என்ன? அவருக்கு மகரிப் இல்ல, இஷா இல்ல. தன்னுடைய மனைவிய தொழுகையில ஆராய்ச்சி என்ன? முழு நாளும் தொழுகை இல்லை. மேக்கப் முழுக்க பூந்தா, லோருக்கு சாப்பாடு அடிச்சுட்டு பூந்தா, ஸ்டேஜ்ல ஈக்கவா காட்டி அவங்களுக்கு அசையல. அப்ப அவங்களோட தொழுகையில ஆராய்ச்சி என்ன? இதை வச்சு முடிவு செய்யலாம் எங்களோட குடும்பம் தீனுள்ள குடும்பமா, எனக்கு வரக்கூடிய மனைவி, எனக்கு வரக்கூடிய கணவன் தீனுள்ள கணவன் பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருது ஒரு திருமண வாழ்க்கை எப்படி நடக்கும். அதுக்கு அடுத்தது ஆக முக்கியமான விடயம், நான் எல்லாரும் உங்களை பிறகான என்ன தெரியுமா, எங்க வாழ்க்கையில ஒரு பேணுதல் இருக்கு, எங்க வாழ்க்கையில ஒரு பக்குவம் இருக்கு, எங்க வாழ்க்கையில அல்லாத பயம் இருக்கும். அது எங்க பிள்ளையோட வாழ்க்கையில பிரதிபலிப்பு உண்டாகும். இன்னைக்கு நாம கல்யாணம் முடிக்க போகிற நினைக்கிறது நான் செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், ஆனா எனக்கு கிடைக்கிற புள்ள ஹஜ்ரத் அபூபக்கர் போல கிடைக்கும், ஏட புள்ள ஹஜ்ரத் உமர போல வரும், ஏட புள்ள ஹஜ்ரத் உஸ்மான போல வரும். அப்படி நினைக்கிறேன். மாஷா அல்லாஹ், நல்ல எண்ணம் தான். ஆனா நாம் எப்படி வாழ்ந்தோம்?
ஒன்று அப்படி வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு பூர்த்தியான தௌபா செஞ்சா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை, நீங்க பூர்த்தியான தௌபாவே செய்யல, நீங்க உங்களோட மனம் போன பிரகாரம் வாழ்ந்துட்டு உங்களோட ஆசை எல்லாத்தையும் அனுபவிச்சு போட்டுட்டு உங்களோட பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு சஹாபியோட வாழ்க்கையை எதிர்பார்த்தா இது ஒரு நாள் நடந்தார். குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லி தருது? ஒரு உம்மா வாப்பாட பேணுதல் அது தன்னுடைய குழந்தையோட வாழ்க்கையில பிரதிபலிப்பு உண்டாகும். திருமணம் முடிக்கிறதுக்கு இருக்கிறோம், திருமணம் முடிச்சு வாழ்க்கையை அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். குழந்தைகள் நல்லவர்களாக வரணும் என்று அடிக்கடி அல்லாஹ்விட துஆ கேட்கிறோம், அழுகிறோம், கதறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏந்த வாழ்க்கை நான் ஒரிஜினல், ஏந்த போட்டோ காப்பி தான் ஏந்த புள்ள. ஒரிஜினல்ல என்ன பிழை இருக்குதோ அந்த பிழையோட போட்டோ காப்பிலையும் வரும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. இந்த குர்ஆன் உங்களுக்கு சொல்லி தருது, வாழ்க்கையில பேணுதலை எடுங்க, உங்களோட பிள்ளையோட வாழ்க்கையில மாற்றத்தை காணுங்க. சூரத்துல் கஹஃப் ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை ஓத வேண்டிய ஒரு சூரா, சுன்னத்தான சூரா. அதுல கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் இவங்க ரெண்டு பேரை பத்தி பேசுது. அப்ப அதுல ஒரு ரெண்டு விஷயம் நடக்குது, மூணு விஷயம் நடக்குது. இந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவையான ரெண்டு நடக்குது. அதுல ஒன்று என்னது? ஹத்தா இதா லகியா குலாமன் ஃபகதனா, ஒரு புள்ளைய கண்டாங்க, குழந்தை புள்ள ஃபகதனா, அந்த புள்ளையை எடுத்து ஹஜ்ரத் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏன் கொண்டீங்க? கேள்வி கேட்க வேணாம் விடுதான சொல்லிக்குது, நீங்க கேள்வி கேட்க கூடாது. அதுக்கு பின்னால என்ன செய்யறாங்க? ரெண்டு பேரும் ஒரு ஊருக்கு போறாங்க. ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊர்ல என்ன செய்யறாங்க பாக்குறாங்க, ஒரு செவரண்டு குழுவுறதுக்கு அந்த குழுவைக்கிற செவர் ஹஜ்ரத் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் நேரா கட்டி வைக்கிறாங்க, குழுவாமிக்கிறதுக்காக. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த ஊர் மக்களுக்கு நீங்க நலவு செய்யுங்க, பசிக்குன்னு சொல்லி சாப்பாடு கேட்டதுக்கு இந்த ஊர் மக்கள் சாப்பாடே தரல, இந்த ஊர் மக்களுக்கு ஏன் நலவு செய்யுங்க? இப்பதான் ஹஜ்ரத் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுக்கு தந்த சான்ஸ் எல்லாம் முடிஞ்சு, நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், நான் என்ன செஞ்சாலும் நீங்க கேட்க கூடாது, ஆனா நீங்க கேட்கிறீங்க, சரி இப்ப பதிலுக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சின்ன புள்ளைய உண்டு, நீங்க பாவப்பட்டீங்க, ஏன் இந்த சின்ன புள்ளைய கொள்ளுறீங்க? ஒரு பாவமும் செய்யாத இந்த புள்ளைய ஏன் கொள்ளுறீங்கன்னு நீங்க கேட்கிறீங்க. இது அல்லாஹ்ட கட்டளை. அல்லாஹ் எனக்கு சொன்னது, ஏன் வஅம்மல் குலாம் ஃபகான அபவாஹு முஃமினீன், அந்த புள்ளைய கொண்டது புள்ளைக்காக வேண்டி இல்லை, அந்த புள்ளையோட உம்மா வாப்பாக்காக. ஃபகான அபவாஹு முஃமினீன், அந்த புள்ளையோட உம்மா வாப்பா சாலிஹான மனிதர்கள். ஃபகஷீனா யுரிஹிகஹுமா துக்யானா வ குஃப்ரா, இந்த புள்ளையின் மூலமாக இந்த ஈமான்தாரியான உம்மாவும் வாப்பாவும் காஃபிராகிறார்களோ என்று சொல்லி அல்லாஹ் அந்த காஃபிராகக்கூடிய நிலைமை வரக்கூடாது என்று சொல்லி அந்த பிள்ளைய சின்ன வயசுலேயே அல்லாஹ் கொள்றதுக்கு அனுமதி தந்தான் என்று சொல்லி சொல்ல. இன்னைக்கு நடக்குதா இல்லை? சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் காரணமாக சில உம்மா வாப்பமார்கள் குஃப்ர்ல இருக்கிறார். சில பிள்ளைக்காக வேண்டி சில உம்மா வாப்பமார்கள் பாவத்துக்கு தயாராகிறார். எங்களுக்கு கேள்விப்பட்ட சில விடயங்கள் இருக்கு. இந்த பிள்ளைக்கு இப்ப ஒரு டெப்லெட் எடுத்து கொடுக்கலாட்டி அவர் வீட்டுல இயக்க மாட்டார், அவர் வீட்டை போட்டு நாசமாக்கிறார். அதனால வாப்பா உம்மா பிள்ளைக்கு சன்னியா கொடுத்து பிள்ளைக்கு பாவத்துக்கு ரெடியாக அப்படியான நிலைமை இன்றைக்கு இந்த ஊர்ல நடக்குது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றா, உங்களோட வாழ்க்கையில பேணிகள் இருக்கும் என்று சொன்னா உங்களுக்கு இப்படி கரைச்சலான பிள்ளைய முதலாவது நாம தாரதே, உங்களுக்கு தந்தா நல்ல பிள்ளைய தான். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றாரு, வஅம்மல் ஜிதார், நான் ஒரு அந்த செவரோட கட்டி வச்சேன் அதுல சில. அப்ப ஹஜ்ரத் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த செவத்துக்கு கீழே ஒரு ரெண்டு யதீம்களோட சொத்து இருக்கு, ரெண்டு யதீம்களோட சொத்து இருக்கு. அந்த சொத்தை அல்லாஹ் பாதுகாக்குமாறு எனக்கு அறிவிச்சான். அது ஏன் தெரியுமா? இந்த ரெண்டு யதீம்கள் நல்லவர்கள் என்பதற்காக வேண்டிய வகான அபூஹுமா சாலிஹா, இந்த ரெண்டு யதீம்களையும் வாப்பா நல்லவனே. ஒரு அனாதையான புள்ளையோட சொத்தை பாதுகாக்க சொல்லி அல்லாஹ்ட வஹி ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஏன் தெரியுமா? அந்த புள்ளையோட நிலைமையை வச்சு இல்ல, அந்த புள்ளையோட வாப்பா நல்லவர், அந்த புள்ளையோட வாப்பா சாலிஹான மனிதர். அதனால அவரோட அந்த சாலிஹான குணத்துக்காக அந்த புள்ளையோட சொத்தை அல்லாஹ் பாதுகாக்க சொன்னார். சில தஃசீர்கள்ல வருது,
அது எத்தனாவது வாப்பா என்று சொன்னா அவங்களோட தலைமுறையில 7வது வாப்பா, அப்பா. அந்த அப்பாட குணத்துக்கு, அந்த அப்பாட ஈமானுக்கு, அந்த அப்பாட பேர்களுக்கு அல்லாஹ் இந்த பேரனுடைய சொத்தை பாதுகாத்தான் என்று சொல்லி. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமண வாழ்க்கையை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். கல்யாண வாழ்க்கை நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாவது மகன் தீனோட போகுதா, 2வது பேணுதலோட போகுதா. நாம் எங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பேணுதலாக இருக்கிறோமோ அந்த பேணுதலான வாழ்க்கையை எங்களோட குழந்தைகள்கிட்ட பிரதிபலிப்பாக நாம் காணுவோம். எந்த சந்தேகம் இல்லை. எங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு இமாம் இருக்கிறார், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எவ்வளவு பெரிய இமாம், சுப்ஹானல்லாஹ். உலமாக்களுடைய ஏகோபித்த முடிவு, குர்ஆனுக்கு பின்னால இந்த உலகத்துல சஹீஹான ஒரு கிதாப் இருக்கும் என்று சொன்னா அது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி எழுதின புகாரி என்ற கிதாப் தான். அது எழுதுற நேரத்தில் எப்படி எல்லாம் எழுதுவாங்க, எழுதுறதுக்கு முன்னால 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்வின் இஸ்திகாரா செஞ்சு, யா அல்லாஹ் மிச்சம் பேணுதலாக இந்த ஹதீஸை கொண்டு வந்து எழுதுறேன், இந்த ஹதீஸை நீ பாதுகாத்தேன் என்று சொல்லி ஒரு துஆவோட கேட்டுட்டு தான் எழுதுவாங்க. இந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து வெறுமனே அவர்கிட்ட அமலை வச்சு மட்டும் கிடைக்கல. அவங்களோட சரித்திரத்தில் எழுதுறாங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் வாப்பா இமாம் புகாரி அவங்க வாலிப வயசு அடைகிறதுக்கு முன்னாலே வஃபாத்தாவிட்டாங்க. ஆனா அந்த வாப்பா வஃபாத்தாவுற நேரத்தில் என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாரா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் இவ்வளவு காலமாக சம்பாதித்த சம்பாத்தியத்துல ₹1 கூட ஹராம் இல்லை. ஹராம் மட்டும் இல்லை, ₹1 கூட சந்தேகத்துக்குரிய பொருளும் இல்லை. நான் சம்பாதிச்சுக்கிறேன், ₹1 ஹராமும் இல்லை, ₹1 கூட சந்தேகமான பொருளும் இல்லை. அதனால அல்லாஹ் எங்க குடும்பத்தை வீணாக்க மாட்டான் என்று சொல்லிட்டு தான் போதாம். அந்த உம்மா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் உம்மா எப்படியாப்பட்ட பேர்கள் உள்ளவங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் சின்ன வயசுல கண்ரெண்டும் குருடு, பார்வை இல்லாத, பார்வை தெரியாது. அப்ப உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு தாய் வந்து எப்படியாப்பட்ட இறக்கம் உள்ளவன் என்று சொன்னா ஒரு பிள்ளைக்கு சும்மா இடையில வார ஒரு நோயவே ஒரு தாய்க்கு தாங்கல. பிள்ளைக்கு ஒரு தடுமல், பிள்ளைக்கு ஒரு தலைவலி, பிள்ளைக்கு ஒரு பல்லு வருத்தம், பிள்ளைக்கு ஒரு கால் வலி, வவுத்து வலி, இப்படி வருது தானே. இதே ஒரு தாயால தாங்கிக் கொள்ளலாம். அப்ப ஒரு பிள்ளைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு குறையோடு வாரத ஒரு தாய் எப்படி தாங்கிக் கொள்ளும்? இந்த புள்ள கண் பொட்டா, கண் குருடாக புரண்டுருச்சு, அந்த கவலை. அப்ப இவங்க என்ன செய்யறேன்னு யோசிக்கிற நேரத்துல அல்லாஹ் அவங்களோட உள்ளத்துல போடுனா, நீ ஒன்றும் செய்யாத, எந்த ரப்பினுடைய கதவை தட்டினா திறக்கப்படுமோ அந்த ரப்பு கிட்ட நீங்க சுப்ஹானல்லாஹ். தாரீக்ல வருது எப்படி சொன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த முழு புகாரா நகரமும் அமைதியாகினதுக்கு பின்னால, அதாவது இரவு நேரம் அடைந்ததுக்கு பின்னால, தன்னுடைய மகன் முஹம்மத் தூங்கினதுக்கு பின்னால இந்த தாய் தஹஜ்ஜத்ல எழுப்பி அல்லாஹ்விட கண்ணீர் வடிச்சு கதறி அழுவாங்க, அல்ல இந்த புள்ளையோட நிலைமையை சீராக்கிட்டான். மாச கணக்கு போகுது. அப்படியே திடீர்னு ஒரு நாள் தஹஜ்ஜத்தினுடைய நேரத்துல தொழுந்து அழுந்து அப்படியே ஒரு சின்னோரு தூக்கம் ஒன்று போகுது. கனவுல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை காண்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டுட்டு சொல்றாங்களா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உன்னுடைய அதிகமான அழுகை மூலமாக அல்லாஹ் உன்னுடைய துஆவை கபூல் செஞ்சிட்டான். எழுப்புறாங்க, சுபோ தொழுறதுக்காக தன்னுடைய குழந்தையை எழுப்பாட்டுறாங்க. குழந்தைக்கு கண்ணு தெரியாது சொல்லி பிள்ளையில கையை பிடிச்சி அந்த உது எடுக்கிற இடத்துக்கு கூட்டி போறதுக்கு நினைக்கிறாங்க. எலும்பின குழந்தை கண்ணு தெரிந்தவராக எழும்பி அவரே போய் உதுவெடுத்து அவரே மசீதுக்கு போனார். அப்ப கண் குருடான ஒரு பிள்ளைய ஒரு தாய் தன்னுடைய துஆவின் மூலமா, அவளுடைய தஹஜ்ஜத்தின் மூலமாக அந்த பிள்ளைக்கு அல்லாஹ்விடமிருந்து கண்ணை திருப்பி கொடுக்கிறது. அப்ப ஒரு பெற்றோர்களோட வாழ்க்கையில எவ்வளவு பேணுதல் இருக்குதோ அந்த பேணுதலான வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ற குழந்தைகள் கிட்ட வெளியாக்குவான். எனவே தாய்மார்களே, சகோதரிகள், கணவன்மார்களே, மனைவிமார்கள் கிட்ட செல்லுங்க. எங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பேணுதல் வருதோ அந்த பேணுதலான வாழ்க்கையை அல்லாஹ் எங்களோட குழந்தைகள் கிட்ட பிரதிபலிப்பு உண்டாகும். அதனால எங்களோட திருமண வாழ்க்கை அல்லாஹ்க்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை பார்க்கணும். தீனோட போறோமா, பேணுதலோட போறோமா, இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தேவை. அடுத்தது ஆக முக்கியமான விடயம், எங்களோட குடும்ப வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமையறதுக்கு தேவை என்ன தெரியுமா? என்ன தேவை?
இன்னைக்கு இன்னைக்கு எத்தனையோ பேருடைய குடும்ப வாழ்க்கை கேள்விக்குறி. காலிக்கோட்ல கணவன் ஆலி, மனைவியும் ஆலிமா, ஆனா காலிக்கோட்ல கேஸ் வந்து நிற்குது. கணவன் டாக்டர், மனைவியும் டாக்டர், காலிக்கோட்ல கேஸ். கணவன் மேல மனைவி மேல காலிக்கோட்ல கேஸ். கணவனும் பணக்காரன், மனைவியும் பணக்காரி, காலிக்கோட். எல்லா நிலைமையில இருக்கிறவங்களும் தலாக்ல வந்து நிற்கிறாங்க. அப்ப ஒரு குடும்பம் கடைசி வரக்காட்டி நிம்மதியாக சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன தேவை? அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல குணங்கள் அஹ்லாக் தேவை. கணவன் கிட்ட இருக்கணும், மனைவி கிட்ட இருக்கணும், சகிப்பு தன்மை இருக்கணும். இன்றைக்கு ஊர்ல இருக்கிறவங்களோட எல்லாம் நல்ல பேசுறீங்க, ஆனா வீட்டுக்கு வந்தா இவர மாதிரி மோசமானவர் யாரு? ஊர்ல எல்லாத்திலையும் நல்ல பேர், வீட்டுல இவர் வந்தாலே பயம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அஹ்லாக் தேவை. முதலாவது உங்களோட குணத்தை உங்களோட மனைவி கிட்ட காட்டுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "கைருக்கும் கைருக்கும் லியஹ்லி வ அன கைருக்கும் லியஹ்லி." உங்கள சிறந்தவர் உங்களோட மனைவி கிட்ட சிறந்தவரே, ஏண்ட மனைவி கிட்ட நான் சிறந்தவராயிருக்கேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்கள் என்ன சொல்றாங்க? யாரு என்ன வேண்டாலும் உங்களை பத்தி சொல்லட்டும், உங்களோட வீட்டுல இருக்கிற மனைவி உங்களை பத்தி என்ன சொல்லுறா என்றதை பாருங்க. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், முழு உலகத்தார்களுக்கும் ரஹ்மத். அல்லாஹ்வோட ஒரு கட்டளை என்ன தெரியுமா? நீங்க உங்களோட மனைவிமார்களோட நீதமா நடக்கணும் என்றதும் இல்லை. யார் சொல்லலாம்? இது நபி உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ருக்ஸத். யார் சொல்லலாம்? நீங்க உங்களோட மனைவிமார்களோட நீதமா நடக்கணும் என்றது தேவையில்லை. நீங்க எப்படி வேண்டாலும் நடந்து கொள்ளுங்க, நீங்க என்ன செஞ்சாலும் உங்களை நாங்க மன்னிக்கிறீங்க, ஒரு பிரச்சனை இல்லை. இப்படிப்பட்ட ஹஸரத் ரசூலுல்லாஹ், இந்த ரசூலுல்லாஹ்வை பத்தி தன்னுடைய மனைவிமார்கள் என்ன சொல்றாங்க? அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஏத கணவர் எப்படி தெரியுமா? ஏத கணவர்ட வாயில இருந்து ஒரு தூசணம் வராது. சர்டிபிகேட் கொடுக்குற மனைவி, ஏத கணவன் ஊக்க பெரிய பேச மாட்டான். ரெண்டாவது சொல்றா, செலவுங்கிற பழக்கம் இல்லை. செலவுங்க இருக்கிறாங்க, ஒரு வாயை திறந்தாலே அதுலதான் டிஸ்டர்ப் பண்றான் அப்படிங்கிறான். அப்ப அவட பழக்கமே அப்படிதான். அது சூடாவியோ சூடாவல்ல என்ன நடந்தா கோப்பையாண்டு கீழே கொடுத்தாலும் அதை எடுக்க போகிற அவரை அதை எடுத்துதான் இருப்பார். அப்படியான ஆள் சொல்லிக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஏந்த கணவன் இப்படிப்பட்டவர் இல்லை. ரெண்டாவது சிலவங்க அப்படி பேசுறவர் இல்லை, உத்த பேச்சு தூசணம் பேசுறவர் இல்லை. சில நேரத்துக்கு சூடாக வரும், சில நேரத்துக்கு பொறுத்து பார்ப்பாரு, ஐக்கியமேல நான் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஏந்த கணவன் அப்படி சூடாவினாலும் இப்படியாப்பட்ட வார்த்தைகள் பேச மாட்டார், இப்படியாப்பட்ட வார்த்தைகள் பேச மாட்டார். அதே மாதிரி ஏந்த கணவன் எப்படியாப்பட்டவர்? ரோட்ல இருந்து கொண்டு சத்தம் போட்டு ஆட்களோட கத்தி பேசி சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறவர்கள். அதே மாதிரி ஏந்த கணவன் எப்படியாப்பட்டவர் என்று சொன்னா, ஏந்த கணவனுக்கு யாராவது வந்து அநியாயம் செஞ்சா, ஏசினா, ஏதாவது துன்புறுத்தம் செஞ்சா, ஏந்த கணவர் திருப்பி அதுக்கு பகரமாக அநியாயம் செய்யறவர் இல்லை. யாராவது வந்து ஏசிட்டார் என்றால் அதுக்கு பகரமாக அவருக்காக எல்லாத்தையும் இஸ்திக்ஃபார் செய்யறவர் தான் ஏந்த கணவன். சொல்றான் தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவனை பற்றி சொல்றான். இப்படி எந்த வீட்டுல நடக்குது? எங்களோட ஒவ்வொருத்தட்ட மனைவிக்கிற பேச்சு கேட்டு பார்த்தா வேணும் மேல நிலம். இவருடைய பேச்சு எப்படி இருக்கு? சுப்ஹானல்லாஹ். பெண்கள் அப்படிதான் நல்லா படைச்சிருக்கிறான். ஆண்கள் பெண்களை விட அல்லாஹ் வலிமையானவர்களாக படைச்சிருக்கிறான். அடிக்கிறதுக்கு இல்லை. அவங்க எப்படியாப்பட்ட நிலைமையில நடந்து கொண்டாலும் அதை விட ஹிக்மத்தாக புத்திசாலியான நிலைமை உள்ளவர்களாக நடந்து கொள்றதுக்கு தான் நல்லா அப்படி படைச்சிக்கிறானே தவிர அடிக்கிறதுக்கு இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஏந்த மாப்புல எனக்கு கை தூக்கினதே, இந்த மாப்புல எனக்கு கை தூக்கினதே. ஆனா இன்றைக்கு அப்படி ஒன்று நடந்தா வேறு ரெக்கார்ட். ஏந்த வீட்டுல ஏந்த மாப்புல எனக்கு அடிச்சதே இல்லை அப்படின்னு சொன்னா 100 தான் இருக்குது. மற்ற எல்லா வீட்லயும் நீங்க நடக்குது. நபியோங்களை பாருங்க எப்படி இருந்தீங்க. இந்த அஹ்லாக் தான் உங்களை மௌத்து வர காட்டின் கணவன் மனைவியாக வாழ வைக்கிறது. அம்மா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நபியோட இன்னொரு மனைவி சொல்லுறாங்க, ஹைபர்ல இருந்து தான் அவங்களை கல்யாணம் முடிச்சுட்டு வந்தாங்க. ஹைபர் யுத்தம் நடந்துச்சு, அது யஹூதிகள் வாழ்ந்த இடம். அந்த யஹூதிகள் எல்லாத்தையும் மிரட்டிட்டு அங்க இருந்த பெண்கள் அவங்கள சிறை கைதி அப்படி அதுல வந்தவங்க தான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க திருமணம் முடிக்கிறார் சொல்லுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரி ஒரு அழகான குணம் உள்ளவங்களை நான் கண்டதே இல்லை. மனைவி சொல்றாங்க,
மனைவி தான் சொல்லும் நான் நல்லவன், நல்ல குணம் உள்ளவன், என்ற பொண்டாட்டி எனக்கு சொல்லும். அப்படி சொன்னாதான் அல்லாஹ்விடை நாங்க நல்லவன் என்று சொல்வீங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்ற கணவன மாதிரி ஒரு அழகான குணம் உள்ளவரை நான் பார்க்கவே இல்லை. ஹைபர்ல இருந்து என்னை அவன் ஒட்டகத்துக்கு பின்னுக்கு ஏத்திட்டு வந்தாரு. ஏத்திட்டு வார நேரத்தில் எனக்கு லேசா தூக்கம் போச்சு. தூக்கம் போன நேரத்தில் இந்த மண்டை அந்த ஒட்டகத்துல அந்த போட்டியில அந்த திமிழ்ல பட்டுருச்சு. நபி அவங்க உடனே பயந்து, சஃபியா மெதுவா வாங்க, அவசரப்பட வேணாம், தூங்கி முட்ட வேணாம், உங்களோட தலை படுத்துதானே அப்படின்னு சொல்லி என் தலையை தேய்ச்சி விட்டான். என் தலையை தடாவி தடாவி நாங்க இறங்குற விடம்பர காட்டி வந்துட்டு என்னை இறக்கிட்டு சொன்னாங்களா, எனக்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. யார்? ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இன்றைக்கு எத்தனையோ கணவன்மார்கள் மாச கணக்கு, நாள் கணக்கு, எவ்வளவோ விடயங்களை செஞ்சுட்டும் அப்படி ஒன்று செஞ்ச மாதிரியே இல்லை. அவரோட மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு விருப்பமே, அவர் இறங்கி வாழவே இல்லை. அவங்க கிட்ட இறங்கி போவாங்க, வேற யாருக்கிட்ட இறங்கி போறது? ஹஸரத் ரசூலுல்லாஹ் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, என்னைய மன்னிச்சுக்கோங்க. ஏன்? நாங்க யார்கிட்ட வெத்திட்டு வந்தீங்கிறோம் தெரியுமா? யார விரட்டி அடிச்சுட்டு வந்தீங்கிறோம் தெரியுமா? உங்களோட குடும்பத்தினர்கள், அதுல உங்களோட சாச்சா, அதுல உங்களோட அப்பா, அதுல உங்களோட பெரிய எல்லாத்தையும் விரட்டிட்டு உங்களை எடுத்துட்டு வந்தீங்கிறோம். அதனால நீங்க எங்களை மன்னிச்சுக்கோங்க. நாங்க ஏன் அப்படி செஞ்சோம் தெரியுமா? இந்த யஹூதிகள் என்ன தெரியுமா செய்யறாங்க? முழு மக்காலை மதீனாவை அலைஞ்சி திரிஞ்சி எங்களுக்காக வேண்டி எதிரிகளை உருவாக்குறாங்க. போரை உருவாக்குறதுக்காக எல்லாத்தையும் உற்சாகப்படுத்துறாங்க. நாங்க சொல்லாத எல்லாத்தையும் சொல்லி அவங்களை எங்களுக்கு எதிராக உருவாக்குறாங்க. அதனால தான் நம்மளோட போர் செய்ய வந்துச்சு. அதனால உங்களோட வாப்பாவை, உங்களோட அப்பாவை, உங்களோட பெரியப்பா, உங்களோட சாச்சாவை விரட்டிட்டோம் என்றதுக்காக நீங்க என்னோட கோவப்பட வேணாம், என்னைய மன்னிச்சுக்கோங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிக்கு மன்னிப்பு கேட்கணும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன சொல்ல வாரம் என்று சொன்னால், நிம்மதி சந்தோஷம் தரப்புள் இஸ்ஸத் அல்லாஹ் குடும்பங்கள் தான் வச்சுக்கிறோம். எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் வேலையில ஊட்டுளுக்கு நிம்மதி இல்லை. கோடி கோடியா வந்து கொட்டினாலும் வீட்டுல இருக்கிறவங்க உள்ளத்துல என்னைய பத்தின இறக்கம் இல்லை என்று சொன்னா, அந்த நாங்க எவ்வளவு சம்பாதிச்சும் வேலை இல்லை, வீட்டுல நிம்மதி இல்லாட்டி, பிள்ளைகளால நிம்மதி சந்தோஷம் இல்லாட்டி எங்க போய்த்தும் வேலை இல்லை. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்பம் தீனோட எங்களோட வாழ்க்கையில பேணுதலோட நல்ல குணமுள்ளவர்களாக வாழ்வோம் என்று சொன்னார். அல்லாஹ் விரும்பக்கூடிய குடும்பமாக இந்த உலகத்திலே வாழ்வோம். இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் அந்த குடும்பத்தோட சொர்க்கத்திலே விருப்பம். அப்படியாப்பட்ட நல்ல குடும்பம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களை மாற்றி அருள்வானாக. எங்களுடைய அனைத்து பாவங்களை மன்னித்திடுவாயாக. எங்களுடைய பெற்றோர்களோட பாவங்களை மன்னித்திடுவாயாக. எங்களுடைய உற்றார் உறவினர்களோட பாவங்களை மன்னித்திடுவாயாக. எங்களுடைய மனைவிமார்களோட பாவங்களை மன்னித்திடுவாயாக. எங்களுடைய குழந்தைகளோட பாவங்களை மன்னித்திடுவாயாக. ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான அனைத்து ஆண்கள் பெண்களோட பாவங்களை மன்னித்திடுவாயாக. எல்லாருடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தந்தருவாயாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الرحمن الرحيم مالك يوم الدين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. فيا عباد الله، أوصيكم بتقوى الله وإياي، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أن أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. صدق الله العلي العظيم. بارك الله لنا ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد
وعلى آله وصحبه أجمعين. فيا عباد الله أوصيكم بتقوى الله وإياي، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أن أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. فيا عباد الله إن الله تعالى أمركم أمرا عظيما، وبدأ بنفسه تعظيما، وثنى بملائكته المسبحة بقدسه تكريما، وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. اللهم ارض عن الخلفاء الراشدين المهديين سيدنا أبو بكر الصديق رضي الله عنه، وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وسيدنا عثمان بن عفان رضي الله عنه، وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه. اللهم ارض عن ستة البررة الذين هم تمام العشرة. اللهم ارض عن الحسن والحسين سيدا شباب أهل الجنة، وعن أمهما فاطمة الزهراء سيدة نساء أهل الجنة. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم ضررا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. عباد الله يرحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم الجليل الجبار يذكركم، وادعوه يستجبكم ويهديكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. السلام جميعا.